ஜெய் குருதேவ். தை மாத பௌர்ணமி மெடிடேஷன். அகஸ்தியர் கும்பத்திலேருந்து வந்தவர். இப்போ இந்த காலத்தில் மாடர்ன் சயின்ஸில் சொல்லணுன்னா டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லலாம். அகஸ்திய ரிஷி சப்த ரிஷி அந்த இதில் 7 பேரில் இல்லை. ஆனால் அவர் அவர் சமமாக இந்த சப்த ரிஷிக்கு சமமாக எல்லா காலத்துலேயுமே அவர் வேலை பண்ணியிருக்கார். மகாபாரத காலத்தில், ராமாயண காலத்தில் இருந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவைன் ஒர்க்ஸ்க்கு பண்ணியிருக்கார். சத்குரு போல் நிறைய செஞ்சிருக்கார். இது கும்பராசி பூர்ணிமான்னு கூட சொல்லலாம். இது நமக்கு தெரியப்படுத்துறது யுக யுகமாக மனுஷ ஜாதியில் பண்ணிட்டு வரா இந்த இதை கும்பராசி இது ஒவ்வொரு மெடிடேஷனும் அவள் யுக யுகமாக பண்ணின்னு இருக்கா. அதை மனுவாக விவரித்து சொல்லியிருக்கா. மானவ ஜாதி பற்றி ஈகே மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப புரியும்படியாக சொல்கிறார். Secret.inல கூட மனு அப்படிங்கிறதுக்கு கிளாசிக்காக இருக்கும். மனோமய ஜீவிதத்தில் இதை புரிகிற மாதிரி சொல்லியிருக்கா. மனுன்னா மன்வந்திரம், மொத்தமும் அவரே தான் நடத்துவார். மனோமய ஜீவிக்கு நம்ம மனோமய ஜீவிதத்துக்கு போனோமா, அப்போ போனோன்னாக்கா இதனோட விவரம் தெரியும். கும்பராசி தாரக வியூகம், இது ஒரு நட்சத்திர குரூப்பு, ஒரு சங்கேதம் பார்க்க முடியும். கன்னியா ராசியிலேருந்து விருச்சிக ராசி, ரிஷிகள்லாம் அதை அந்த எல்லா ராசியோட இதையும் ரிஷிலாம் தரிசனம் பண்ணினான். அவள்லாம் தரிசித்ததை நமக்கு புரியும்படி சொன்னான். தாரகா வியக்யம்னா என்ன, ஜோடியானா என்ன, நம்ம எப்படி பார்க்குறது பற்றி டிஸ்கஸ் ஒரு நாளைக்கு நம்ம செய்வோம். விருச்சிக ராசி என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் ஆகாசத்தில் பார்த்து அதுக்கு உண்டான அனிமலோட சிம்பிள் தயார் பண்ணி நமக்கு சொல்கிறா. கொஞ்சமாக நம்ம மனசில் அதை பதிய வச்சுட்டுருக்கோம். அது மனசில் இருக்குது. அதை மனசில் இருக்கிறதுனால விஷனில் பார்ப்போம். இப்போ ட்ரீமில், தியானத்தில் எல்லாம் நமக்கு கலர் கூட தெரியும். நம்ம சுற்றி விதவிதமாக பரிகராலாம் இருக்குது. அப்ரிங் அப்படின்னு சொல்கிறா. அதாவது சிறு வயது முல்ல நம்ம சிறிது பார்க்காதது, இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் பார்க்காதது ட்ரீமில் வரும். அதை தாண்டி நம்ம பார்த்தாக்க அதை நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, டைரியில் எழுது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் அது சம்பந்தம் இல்லாத போல் தோணும், ஆனால் பார்ப்போம். அது நம்மளோட ஆஸ்ட்ரல் பிளானுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதை காமமயம் இது அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கிரதையாக அதை பற்றி நம்ம அலசி மனசுக்குள்ளே அலசி யார்ட்டான்னு தெரிஞ்சவாழ்கிட்ட விஸ்லேஷனம், அதாவது டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி மாறுறது அப்படின்னா மானசீக ஸ்திதியை ஒட்டி சொல்கிறது, ஹையர் எனர்ஜின்னு சொல்லலாம். அதை பற்றி நன்னா என்ன அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக டிஸ்கஷன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஹையர் எனர்ஜிஸு பிரம்மா, விஷ்ணு, சிவன், முருகன், கணபதி இவா போலெல்லாம் இருக்காது. அவள்லாம் இப்போ நம்ம சிலதெல்லாம் நம்ம என்ன நினச்சிருக்கோம், முருகன், சிவன் எல்லாம் இப்படி தான் இருப்பா அப்படின்னு விசேஷமாக தோணும். அந்த விசேஷமாக இது வரைக்கும் இல்லாத இந்த உருவங்களோட கம்பேர் பண்ணாமல் தனியாக இருக்கிறத பார்த்ததை அதுபோல் மனசில் வந்ததுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு விதமாக நமக்குள்ளே ஃபார்ம் பண்ணிட்டோம், முருகன்னா இப்படி தான் வரணும், சிவன்னா இப்படி தான் வரணும்னு. அதை போல் இனிமேல் நீங்கள் அதே மாதிரி தான் கனவுலையும் வரணும்னு நீ ஆசைப்படுற. அதை மாதிரி செய்ய வேண்டாம். இது போல் இல்லாமல் நிஜ ரூபம் எனக்கு காட்டுங்கோ, எனக்கு நிஜ ரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீ குருகிட்ட கேளு. அது ஒரு எனர்ஜி. இப்போ அமெரிக்கா, யூரோப், ஜெர்மன் இவருக்கெல்லாமும் விநாயகர் இருப்பா. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கா மாதிரி தும்பிக்கையோடு இருப்பாளா, அதே உருவமா, அது தெரியாது. அவளுக்கு எனர்ஜி எப்படி வேணும்னு எப்படி அவள் இது பண்ணி சிம்பிளாக வச்சுருக்காளோ அதுபடி அவள் பார்ப்பா. இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற தேவதைகளோட சக்தி, அதனோட கலர், ஆயுதம், அவளோட வேலை என்ன, அவளுக்கு பின்னாடி என்னென்ன எந்த மாதிரி சக்தி மூலமாக இது நிறைய கிடச்சிது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எபிலிட்டி. கும்பக தாரா விவசாயில், சௌர விவசாயில் சோலார் சிஸ்டம் இருக்குது. நாம் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். சன் ஒரு ஸ்டார் தான். ஆனால் அதை விட இன்னும் பெரிய பெரிய ஸ்டார் ஆகாசத்தில் பார்க்க முடியும். இமேஜினேஷன் ரொம்ப வேணும். விஷுவலைசேஷனும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. தேவதா சக்தி மூலம் இதெல்லாம் நம்ம பெற முடியும். கிராம பக்கம் போனால் அங்கே இந்த இப்போ சிட்டி மாதிரி அங்கே பொல்யூஷன்லாம் இருக்காது, கிளியராக இருக்கும் வானம். அப்போ நட்சத்திரத்தை பார்க்கலாம். ஸ்டார் கேசிங் அப்படின்னு அதை பார்த்து பழகிக்கோங்க. அது பிக் ஸ்டாரை பார்க்க பார்க்க ஆஸ்ட்ரல் பாடியில் மோர் பவர்ஃபுல் கிடைக்கும். உன்னோட ஆஸ்ட்ரல் பாடி ஆக்டிவேட் ஆகும். இதனால் உனக்கு ஹையர் திங்கிங் நல்லா கிடைக்கும். ரிசர்ச் பண்ணி இதை பற்றி ரிசர்ச் பண்ணி இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறா. அங்கேருந்து தான் மழை மாதிரி கிரணம், அந்த ரேஸு நமக்கு வருது. அந்த மினுக்குன்னு ரூபமாக இருக்கும், அது பூமிக்கு வருது. ஸ்பிரிச்சுவலில் அங்கேருந்து வெளிச்சம் வருது. சௌரதாரா மினுக்குன்னு வந்த வெளிச்சம் ஆத்தியாத்மிக வெளிச்சமாக நம்ம கிடைக்கிறது. நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் தரா அவள்லாம். பிரக்யா இருக்கிறவன் லைட் ரூபமாக அதை நம்ம கிட்ட வருதுங்கிறத ஃபீல் பண்ணுவான். நம்ம லட்சியம் என்ன? மனுஷனுடைய பரிபூர்ணத்துவத்தை பெறணும். அதான். அது என்னன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு போகும்போது தான் அது புரியும். மனுஷனோட பரிணாம தர்மத்தை மனு தர்மமாக சொல்கிறான். அதான் மன்வந்திரம் அப்படிங்கிறா. ஒரு மன்வந்திரத்துலேயும் 14 மன்வந்திரம் இருக்குது. அதில் நிறைய மகாயுகம் இருக்குது. அதை மகாயுகம்னு சொல்லுவாள். திவ்ய மனுஷன் இருக்கான். அதாவது அவன் கையில் ஒரு பவுல் இருக்குது. அதுலேருந்து நமக்கு தாரை மாதிரி அந்த எண்ணெய் விட்டாக்க தாரையாக வரும் பாருங்க, மெலிசாக வரும். அந்த மாதிரி நமக்கு அந்த வெளிச்சம் வந்துட்டே இருக்கார். அந்த தாரா பாத்திரத்துலேருந்து அந்த இது வந்துட்டே இருக்குது மெதுவாக. இதை நாம் சிவனோட கங்கா அவதாரம்னு கூட சொல்லலாம். பரமகுரு ஞானத்தை நமக்கு தாரா சக்தி மூலமாக தரா அப்படிங்கிறதையும் நம்ம யூகிச்சுக்கலாம். குருமார்கள்லாம் நமக்கு ஞானத்தை தரதுக்கு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கா. நாம் அதை பிடிச்சிட்டு முன்னேற விரும்புகிறோம். அதுக்குன்னு சில சங்கேதங்கள்லாம் சொல்கிறா.
அதை புரிய முயற்சி பண்ணிக்கணும். திவ்யமானவ குண்டத்திலேருந்து பிரக்யா அந்த ஜலம் இருக்கிற குடம் போல் இருக்குது. அந்த அந்த குடம்ல அந்த திரவத்துக்கு மிஞ்சினது வந்து ஆகாச பாவம் இருக்குது. நிரந்தரமாக அந்த வெளிச்சத்தை நம் மீது பொழிகிறா. என்ன தெரியணும் அப்படின்னா, வெளிச்சத்தை பாவித்து ரிசீவ் செஞ்சுக்கணும். அதை வந்து பகவானோட இதுவாக மழையாக அந்த பாவனையாக ஆசீர்வாதமாக நினச்சி ரிசீவ் பண்ணிக்கும். அந்த மினுக்குன்னு அந்த வெளிச்சுடுத்துற வரத மௌன பாஷையாக உன்னை நீ அங்கே அர்ப்பணிச்சுடு. அமிர்தத்தாரா அப்படின்னு சொல்லுவா. மனுஷ ஜாதிக்கு திவ்யமான சங்கேதத்தை அனுப்புகிறா. நம்ம தியானம் பண்ண இது புரியும். ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து சஹஸ்ராரத்தை வெளிச்சம் இருக்கிறத மேலே இருந்து வருவதாக பாவிக்கிறோம். இப்போ மன்வந்திர தராருங்கிறது நன்னா ப்ரூஃப் ஆகிடுது. அதை வந்து நம்ம அவ்வப்போது நினைவுபடுத்திக்கணும். அந்த வெளிச்சம் சாதாரண வெளிச்சம் கிடையாது. சனாதன ஞானாமிர்த கலசத்துலேருந்து வர வெளிச்சம். கர்மயோகம் ராஜயோகம் இல்லாமல் ஞானம் வேண்டும்னா ஞானம் கிடைக்காது. கர்மயோகம் ராஜயோகத்தினால எதுவுமே பெற முடியாது. ஞானம்தான் முக்கியம். அந்த ஞானத்தை ஞானம் வந்து சில அவதார புருஷர்கிட்டேருந்து நம்ம பெற முடியும். பூமியில் ஜனித்த நிறைய மனுஷர்கிட்டேருந்து அந்த தாரை வந்து சிறு சிறு நீர் தவளைகளாக நமக்கு அடையிறது. அதாவது மேலேருந்து நிரந்தரமாக அந்த தாரா பாத்திரத்துலேருந்து தாரையான அந்த வெளிச்சம் அந்த ஞானம் நமக்கு வந்துட்டே இருக்கு. நீ அப்பப்பப்ப இதை நினைவுபடுத்திக்கணும். ரிசீவ் செய்யறதுக்கு நன்னா ஒரே மனசில் ஒருமித்த மனசோடு இருக்கணும். இதை சில மனுஷன்கிட்ட அனுபவத்தில் உணரலாம். நாம் நம்ம தகுதியை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதாவது பாத்திரதன்னு சொல்லுவா. அதை வந்து நம்மளோட உற்சாகம் அபிவிருத்தி எல்லாம் முன்னோக்கி போகணும். நம்மளோட ஆண்டனா தட் மீன்ஸ் ஆக்ஞா சக்கரத்துக்கு நேர் பின்னாடி நம்ம தலை இது புருஷாலாம் சிகை வச்சுப்பாளே, அங்கே அந்த ஆண்டனாவை ஓப்பன் பண்ணிட்டா அங்கேருந்து தான் நமக்கு நிறைய கிடைக்கிறது. அது வந்து சரீரத்தில் பிளட்டு மூலமாக கணக்கணாலுக்கு பிரவகிக்கிறது. இதை நீ எவ்வளவு பாவபூர்வமாக நினைக்கிறியோ அவ்வளவு நீ பலனை பெற முடியும். அது என்ன எப்படி வரும்? அதெல்லாம் நான் நம்பலை, இதெல்லாம் ஹம்பக்கு இப்படின்னு ஆர்கியூ செஞ்சிடவாள்கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. அவளுக்கு வராது. எப்போ பாவம் இல்லையோ அவளுக்கு வராது. எதுக்குமே பாவம் 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 முக்கியம். நம்ம சுற்றி பரிணாம கிரமத்தில் முன்னே அழைச்சிட்டு போகிறதுக்கு குருக்கள் ரொம்ப ரெடியாக இருக்கா. அந்த ஞான ரசம் நமக்கு வர வர அது நம்ம சரீரத்தில் நிறைய மாறுதல்லாம் ஏற்படுத்துறது. ஜீவகோடி அமிர்தம் ஆறுது. அப்பப்போ நீ நினைவுபடுத்திக்கோ. கும்பலக்னம் ராசியில் பரிபாஷா இப்படியா இருக்குது நமக்கு வருது. திவ்யமான வந்துட்டு நம்ம மனசை சமர்ப்பணம் பண்ண திவ்யமானவனிடம், அதாவது மேலேருந்து வரால்ல, மேலேருந்து ஒரு சூப்பர் மேன்டேந்து தான் நம்ம மனசுக்கு வருது. அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணிடும். அவளுடைய ஆர்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதை ஃபாலோ பண்ணுவோம். இதன் மூலம் பிரக்யா
வெளிச்சம் மூலம் கணங்களுக்கு சக்தி பிரவகிக்கிறது. ஒரே ஒரு மானவா அல்லேருந்து பின்னமாக மானத்துவம் நிறைய வருது, நிறைய எனர்ஜி கிடைக்கிறது. அவனுக்கு கிட்டேருந்து நம்ம அத்தியாபனம் பண்ணிக்கணும். விசேஷமாக நிஷ்காம கர்மத்தை நினைவுபடுத்திக்க முடியும். சத்கர்ம ஆச்சரணம் ரொம்ப முக்கியம். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணின்னு தான் இருக்கா. இதை திபெத்தியனோட தியானம். இது ஈகே காரு இதை இன்னும் நிறைய இது பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறார். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஞான கங்கா சஹஸ்ராலேருந்து வருது. இதை மட்டும் நீ கண்ணை மூடிண்டு அது வரதுன்னு பாவிச்சுட்டு உட்காரு. இப்போ ஸ்டெப் வைஸாக நம்ம தியானத்துக்கு போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. த்ரீ டைம்ஸ் டீப் பிரீத், ஸ்லோ இன். இது உள்ளது சுவாசம் உள்ளே எடுத்து நிதானமாக சுவாசத்தை வெளியில் விடுங்க. அவசரம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு சோ ஹம் சோ ஹம் So நெக்ஸ்ட்டு ஓம் இன்னர் சவுண்டு கேட்கலாம். இன்னராக ஓம் கேட்டுட்டு விடும்போதும் ஓம். நம்ம சுவாசம் இன்னர்லேயே சப்தம் கேட்டு ஓம் எடுத்துட்டு அதை விடும்போதும் இன்னராகவே கூட விடலாம். ப்ராக்டிஸ் பண்ண இது வந்துடும். இப்போ மிஸ்டிக் மந்திரம் சொல்கிறேன், நீங்களும் சொல்லலாம். உங்களுக்குள்ள உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி மெதுவாக சொல்லிக்கோங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா
तस्मै श्री गुरवे नमः. Namaskaram's Master or K. Namaskaram's Master E. K. Namaskaram's Master M. N. Namaskaram's Master C. V. V. Namaskaram's Master C. V. V. Namaskaram's Master C. V. V. To your lotus feet. 5 minutes silence. மந்திரம் சொல்ல வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம். அப்சர்வ் யுவர் பிரெத்.
இந்த மாஸ்டர் சொன்ன காயத்ரி மந்திரம் சொல்கிறேன், அவர் சொன்ன மெத்தட்லேயே சொல்கிறேன், அதை திருப்பி சொல்லுங்க. ஓம் பூர் புவஸ்வஹ தத் ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் பூர் புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். எல்லோரும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கோ, அட்டென்டிவாக இருங்கோ. இப்போ சகல சமர்த்த சத்குரு தியானம் பண்ண போகிறோம். மனசு ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். ஆரோகணம் அவரோகணம் செஞ்சு சொல்லுவோம். மூலாதாரம் மனசை மெதுவாக சுவாதிஷ்டானம் கொண்டு வாங்கும். பேக் போனில் தான் எல்லாம் பண்ணுறோம். மனசு சுவாதிஷ்டானத்தில் இருக்கணும். சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரகம் ஆரோகணம். மணிப்பூரகத்துலேருந்து அநாகதம்.
அநாகதத்துலேருந்து விசுத்தி. விசுத்தியிலேருந்து ஆக்ஞா. ஆக்ஞாலேருந்து மனசை விசுத்திக்கு கொண்டு வரணும். அவரோகணம் இப்போ விசுத்தியிலேருந்து அநாகதம். அநாகதன்லேருந்து மணிப்புரகம். Keep your mind back of the backbone. இப்போ மணிப்புரத்துலேருந்து சுவாதிஷ்டானம். ஸ்லைடு லேட்டாக மெதுவாக கீழே இறங்குறது. இப்போ சுவாதிஷ்டானத்துலேருந்து மூலாதாரம். ஸ்லோலி மூலாதாரம் வந்து சுவாதிஷ்டானம். வெயிட்
to listen inner sound. Om. சுவாதிஷ்டானந்து மணிப்பூரகம். Slowly enjoy the movement. Be the mind is there. நீ இருக்கேன்னா 100% மைண்டும் அங்கே தான் இருக்கும். சுவாதிஷ்டானத்து மணிப்பூரகம். ஓ slowly mind Manipuragam to Anagatam. Get ready the sound. Slide your mind towards say Visuddhi. இப்போ வரைக்கும் நம்ம பேக் போனில் தான் எல்லா சக்கரமும் பார்த்தோம். இப்போ ஆக்யா எங்கே, அதுவும் பேக்கில் தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக புருவ மத்தி 2 கண்ணுக்கும் நடுப்புற அது கரெக்டாக பின்னாடி எங்கே வரும்னா நம்ம தலை பின்னல் ஆரம்பிப்போமே அந்த இடத்துல வரும். புருஷாலாம் இந்த குடுமி வச்சுப்பாளே அந்த இடத்துல வரும் ஆக்யா. ஆக்யா வரைக்கும் நம்ம பின்னாடியே பார்த்தோம். இங்கே இனிமே வர சக்கரம் முன்னாடி ஆக்யாக்கு மேலே 2 இன்ச்சில் புத்தி மனசு. மனசு புத்தி 2க்கும் மேலே சித்தம் அகங்காரம்.
Visualize that step from your face. Now நன்னா ஜம்ப் பண்ண ரெடி ஆகுங்கோ. கெட் ரெடி டு ஜம்ப். வண்டர்ஃபுல் இன் யூ லைஃப் டைம். சஹஸ்ராரம். ஓகே, ஓஷன் ஆஃப் லைட். சஹஸ்ராவில் விஷுவலைஸ் பண்ணுங்க லைட்டு, ஒயிட் லைட்டு ஆகாசத்துலேருந்து லைட்டு வருது. அதே மில்கி வே அப்படின்பா, வைகுண்டம்னு சொல்லுவா. சூரியன்டேந்து வருது ஜோடியாக். ஃபாஸ்டஸ்ட் அந்த இடத்துலேருந்தெல்லாம் நிறைய அபண்டண்டாக சொல்லவே முடியாது, அவ்வளோ லைட்டு வருது. ஜஸ்ட் இமேஜின். மன்வந்தரிலேருந்து அந்த குண்டத்துலேருந்து வெளிச்சம் வந்துட்டே இருக்கு. மேலே இருக்கிற குருமார்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக எனர்ஜி பிளென்ட்டியாக கொடுத்துட்டே இருக்கா. அந்த குண்டம் பானை மாதிரி இருக்கிற இதுலேருந்து அற்புதமான இது வெளிச்சம் அபண்டண்டாக நிரந்தரமாக கொடுக்குறா. நம்ம ரொம்ப அவேர்னஸோடு அதை ரிசீவ் செய்யறதுக்கு சித்தமாக இருக்கும். We are in the சகஸ்ராமா. உன்னோட பாடி இம்மர்ஸ் ஆயிடுது. லைட்டு தான், எங்கே பார்த்தாலும் லைட்டு, கண்டினியூஸ் லைட்டு 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 லைட்டு, நோ எண்ட், நோ ஸ்டாப், நோ ஷோக்கிங், everything is light. Sahasraram is a ocean of light. Johnny Johan sitting in the light, full of awareness. We are receiving. We are enjoying. அங்கே அமிர்தம் தான் இருக்கு. பசி இல்லை, வியாதி இல்லை, முதுமை இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒளிமயம். அந்த ஒளியில் மூழ்கி திளைக்கிற இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்தோஷம் அனுபவிச்சிருப்போமா? அவ்வளோ சந்தோஷம். அதை வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்படியே அந்த வெளிச்சத்திலேயே 2 நிமிஷம் இருங்கோ.
அந்த ஒளிமயமான வெளிச்சத்தில் நம்மகிட்ட இருக்கிற இது அழுக்கு கல்மிஷம் எல்லாம் கழுவியாச்சு. க்ளீனாக இருக்குது, ப்யூர். நம்ம பாடி லைட்டாக இருக்குது, லைட் பாடி மட்டுமே வெளியில் வருது அப்படின்னு நீ ஊகம் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு சித்த அகங்காரம் அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கீழே மனசு புத்தி. உனக்காக ஒரு சிம்மாசனம் சேர் போட்டிருக்காங்க. மகாகால சக்கரவர்த்தியாக நீ உட்கார்ற. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம். ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீம்ஹ சிம்ஹாசனேஸ்வரி சித்தக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. ஓம் ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா. இப்போ வேத மந்திரம் கேளுங்க அப்படிங்கிற. உன் மூலமாக நிறைய பேருக்கு ஞானம் தர முடியும். அதுக்கு உண்டான ஃப்யூச்சர் உங்கள்கிட்ட இருக்குது. Enjoy the bliss. Receive the blessings of higher level. Highest energy உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஹையஸ்ட் ஜானி ஜோஹான் அவரோட ஆசீர்வாதம், அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அபண்டண்டாக கிடைக்கிறது. சரீரம் ஞானமயமாக ஆயிடுது. நிறைய மனுஷா மில்லியன் பீப்புள், இன்ஃபினிட் பீப்புளுக்கு ஞானத்தரத்துக்கு உண்டான ஃப்யூச்சர் இங்கே இருக்குது உங்களுக்கு. இந்த க்ஷணத்தை, இந்த அனுபவத்தை நன்னா அனுபவிங்கோ. ஜானி ஜோஹான் நிறைய அது அளவுக்கு அதிகமாக அவர் ப்ளஸ் பண்ணுறதா, ரிஷிலாம் நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்கு காத்துன்றதை நம்ம ரிசீவ் பண்ணிட்டுருக்கோம். சொசைட்டிக்கு, ஹியூமனிட்டிக்கு சேவை பண்ணுங்கோ, சாதனை பண்ணுங்கோ, சத்சங்கத்தில் ஈடுபடுங்கோ. இப்போ சுபகாமனா. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீமஹீசாः கோப்ராஹ்மணேभ्यो சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
काले वर्षदु पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः निर्धनाः सदना सन्तु जीवन्तु श्रद्धां शतम् ॐ श्रद्धां मेधां यशः प्रज्ञां विद्यां बुद्धिं श्रियं बलम् आयुष्यम् आरोग्यम् ऐश्वर्यं देहि मे अव्यवाहना ॐ शान्ति शान्ति शान्तिः काले वर्षदु पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निराभयः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय स्वार्धं मा परमात्मं गमय अव्यवस्थां मा सुव्यवस्थां गमय ॐ शान्ति 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 शान्तिः। जय गुरुदेव।